ஜெய் வாராகி, என் அன்பு செல்லமே, என்னுடைய குழந்தையே, சில நிமிஷம் நம் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு புரியாது. அது நடந்த பிறகுதான் அது என்னவென்றே புரியும். சில சமயங்கள் சில விஷயங்கள் நடக்கும், நம் கண்முன் தான் நடக்கும். ஆனால் அது என்ன நடக்கிறது என்பதை புரியாமல் நம் கண்களை மறைத்துவிடும். அது நடந்த பிறகு நாம் மிகவும் வருத்தப்படுவோம். நம் கண் முன்னே நடந்தது, ஆனால் தடுக்கக்கூட முடியாமல் அப்படியே நின்று விட்டோமே என்ற. அதுதான் விதி. சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அது அனைத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும். சில நிமிஷம் நம் வாழ்வில் அதிகமான குழப்பங்களும் இருக்கும், அதையும் நாம் கடந்துதான் வர வேண்டும். மனிதனாக பிறந்தால் அத்தனை சோதனைகளை தாண்டித்தான் வர வேண்டும். அவனவன் செய்த கர்ம வினைப்படி வாழ்க்கை ஒவ்வொன்றும் வித்தியாசமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதனால் வாழ்க்கையை குறை சொல்லாமல் இருக்கும் வாழ்க்கையை நாம் நிம்மதியாக அமைத்து கொண்டு நாம் நகர வேண்டும். அடுத்தடுத்த நிமிடங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஏன், உனக்கு பிடித்தது போல கூட மாறலாம். உனக்கு பிடித்த நபர் உன்னிடம் வரலாம். அதனால் இப்பொழுது இந்த நொடி வாழ்க்கையை வைத்து எதையுமே தீர்மானித்து விடக்கூடாது. அதுபோல சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் நடக்கும், அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படவும் கூடாது. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுபோல வாழ்ந்து வா. நிச்சயமாக உனக்கான ஒரு விடியலானது விடியும். இத்தனை நாள்தான் நமக்கு பிடிக்காதது நடக்கிறது, நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு விஷயம் நடக்கிறது என்று கவலைப்படுவோம். சந்தோஷமாக இருப்போம். எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நினைத்துக்கொள். அடுத்த நொடி பார்த்தா என்றால் அது உனக்கு வெறும் விளையாட்டாக போய்விடா. தங்கமே, எது நடந்தாலும் அது நடக்கட்டும் என்று விட. அதற்கு பிறகு தானாகவே விஷயங்களானது மாறிவிடும். உனக்கு நான் சொல்லும் பொழுது என்ன வாராகி இப்படி சொல்கிறாள் என்று தோன்றும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாராகி எது சொன்னாலும் அது உனக்கான ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை. நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதற்கு பின் அதிக காரணம் உண்டு. அதை நீ புரிந்து கொள். சத்தியமாக சொல்கிறேன், உன் வாழ்வில் இனி எப்பேற்பட்ட பிரச்சனையும் வராது. நல்லது நடக்கும். எதற்காகவும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும்.